வணக்கம். நெருப்பு தமிழர். தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருச்சு, விஜய் ஆட்சியை பிடிச்சிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு இனிமே தான் சுதந்திரம் அப்படின்னு எல்லா தற்குறி பசங்களும் அப்படியே மேலே எங்கேயும் குதிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி தானே? தமிழ்நாடு இதுவரையில் கொஞ்சம் வாழ்ந்துச்சு. ஆனால் தமிழ்நாடு இந்த நிமிஷத்துலேருந்து குறித்து வச்சுக்கோங்க, தமிழ்நாடு அழிவை நோக்கி. திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் கொலையும் கொள்ளையும் நடந்ததுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. உலகத்தில் அரசியல், எல்லா நாடுகளில் அரசியலும் அப்படி இப்படி தான் இருக்கும். இங்கே தாவேக்கா வந்த உடனே புனிதம் பொங்கி எழுந்து வந்துடும். அப்படியே ஊழல் சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஐயோயோ, கற்பழிப்புனா அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் போயிடும். ஐயோயோ, சாராயம் கஞ்சாயெல்லாம் குடிக்காமல் இருப்பானுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? இனிமே தினமும் தினமும் தாவேக்கா ஆட்சியில் கற்பழிப்பு கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம், சாராயம் சந்தி சிரிக்கும், முட்டுக்கு முட்டு, தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்து வெட்டுக்குத்து நடக்கும். இது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். பொம்பளைங்க எல்லாம் இனி பொறுக்கித்தனம் பண்ண ஆரம்பிச்சிருவாளுங்க. ஆம்பளைங்க எல்லாம் ரவுடித்தனம் பண்ணிட்டு வேறு மாதிரி கிளம்பிடுவான். ஆக மொத்தத்தில் முதலமைச்சர் விஜய் ரசிகர்களை கண்டிக்க மாட்டாப்புல. அந்த ஆளு திரிசாதான் முக்கியம்னு சொல்லி அவன் கூத்தியா வீட்டுக்கு போயிடுவான். ஓட்டை விழுந்து போய் ஒட்டுமொத்தமாக நாசி சின்னாபின்னமாகும். ஆக மொத்தத்தில் கடைசியில் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு தினமும் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தமிழ்நாடு ஐயோ அகல பாதாளத்தில் இருக்குது, ஐயோ தமிழ்நாடு அழிய போகுது, ஐயோ தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடுச்சுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும். நீ என்னைக்கு விஜய் பதவி ஏற்கிறாரோ அன்னையிலிருந்து நீ குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங் நியூஸ் நடக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாடு அழியும் என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும், நடக்கும், நடந்தே தீரும்.